சொல்லுங்க, எதனால பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்ல? என் வயசு முடியலையா உங்களால? தாக்கு பிடிக்க முடியலையா? நான் ட்ரெஸ் அப் பண்ணது முடியலையா? ஒரு 48 years old man இந்த மாதிரி எங்க கூட போட்டி படுத்து உங்களால நிக்க முடியலையா? வந்து நின்று சொல்லுங்க என்கிட்ட. முடியலன்னு சொல்லு பண்ணி கிளம்புவேன். தட் இஸ் காளிதாசன். வச்சக்குறி தப்பாது நீ விரைந்து செல்லிது வெற்றிப்படி. நாளை மலரும் ஊரும் அசந்திடுமே. Supreme hit the beat, let the spotlight gleam. Come chase the dream, yeah, we reign supreme. We supreme hit the beat, let the spotlight gleam. Come chase the dream, yeah, we reign supreme. We supreme hit the beat, let the spotlight gleam. ஹலோ எவ்ரிபடி, இது வி சுப்ரீம் மீடியாகார்ப்பின் அடுத்த மகத்தான நட்சத்திரத்துக்கான மாபெரும் தேடல். இது 4வது நிகழ்ச்சி. நம்ம ட்ரைனிங் கேம்போட 3வது வாரத்துல இருக்கும். இன்னைக்கு நடக்க போறது மாடலிங் மற்றும் போட்டோஷூட் சவால். குட் மார்னிங் எவ்ரிபடி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நலமா இருக்கிறது சந்தோஷமா இருக்கு. ஆனா உங்கள ஒருவருக்கு உடல் நலம் சரியில்லை. திவ்யஸ்ரீக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அவங்க இங்க இல்ல. எனக்கு நேற்று ராத்திரியிலேருந்து ரொம்ப தலைவலி வந்துருச்சு. எனக்கு மயக்கமா வந்துருச்சு. அவங்களுக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுக்கப்பட்டு இருக்கு. இப்போ அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐ டோன்ட் ரிஸ்க் மை ஹெல்த் பிகாஸ் அந்த கிளினிக்ல நான் என்னையே அறியாம ஃபெயின்ட் பண்ணிட்டேன். ஸோ அது எனக்கு இப்போ நினைச்சாலும் கொஞ்சம் சாரி. நேற்று கொஞ்சம் படபடப்பா இருந்தது. அதனால சஜஷன் பாக்ஸ் இன்னைக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. குரூப்பிசம் இது ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். இன்னும் இருக்குன்னு யாருக்காவது தோணுதா? குரூப் எங்களோட ஐடென்டிட்டி டிஃபைன் பண்றது இல்லை. நாங்க எல்லாருமே தனி நபர்கள் தான். ஆனா எங்களுக்குன்னு ஒரு நண்பர்கள் வட்டம் இருக்கு. அவங்களுக்குன்னு கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும்ல, அது எல்லாருக்குமே இருக்குன்னு தோணுது. சரி, லெட்ஸ் மூவ் ஆன். திவ்யா இம்ப்ரூவ் பண்ணாங்கங்கிறத பத்தி பேசுறாங்களே தவிர நல்லா கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்கிறவங்கள விட்டுட்டீங்களே அப்படின்னு அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க. யாருக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ணுது? ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நேத்தோட வோட்டிங் அந்த ஸ்பெஷல் மென்ஷன்ல கன்சிஸ்டண்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காம இருந்துட்டு அது கொஞ்சம் குழப்பமாச்சு. டோன்ட் சே பேஸ்லெஸ் ஸ்டஃப், அதாவது உண்மை இல்லாத விஷயங்களை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது தோணுதா? பேஸ்லெஸ் ஸ்டஃப்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் காளிதாசன் கொஞ்சம் பீட் அரவுண்ட் புஷ் பண்ணி சொல்ற மாதிரி ஒரு ஃபீல் அப்பப்போ எனக்கு வருது. அது லைட்டா ஃபீல் ஆகுது அப்பப்போ. புரிய மாட்டேது அஷ்ரஃப் சொல்லுது. எனக்கு என்ன தெரியலன்னா, இப்படி சுற்றி வராருன்னா நான் ரொம்ப பேசுகிறேன்னு சொல்கிறீங்களா, இல்லை சொல்கிறதே புரியலன்னு சொல்கிறீங்க? இல்லை, சொல்கிறது புரியுது, பட் யூ நாட் கட்டிங் டு த சேஸ். அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ ஒரு விஷயத்த சொல்லும் போத சில பேருக்கு புரிய மாட்டுது. ஏன்னா பிகாஸ் நேராக வந்தால் அது ஏன் அந்த மாதிரி வந்துச்சுன்னு சொல்லணும்ல. அதனால தான் நான் அப்படி கொஞ்சம் என்னத்தினால அப்படி வந்துச்சு சொல்லி வரேன் பாயிண்ட்டுக்கு. இப்போ சுத்திட்டு இருக்கீங்களே, நேரா போயிடுங்க. அந்த மாதிரி தான் அதுதான் சொல்றேன். அவங்களோட பேசும் முறையே அப்படிதான் இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, ஏன்னா சம்டைம்ஸ் டிஸ்கஸ் பண்ணுற போது நம்மளுக்கு டைம் லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி too much of drama today, but somehow it ended. இன்னைக்கு தான் மெயின் மேட்டரே இருக்கு. வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ். எனக்கு சோறு மட்டும் போட்டுருங்க. இது ஒரு கமெண்ட்னு போட்டிருக்கீங்க, சோறு மட்டும். என்னமோ சோறு போடாம அவங்களாம் கஷ்டப்படுத்துற மாதிரி. சரி, ரொம்ப நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு தேங்க்யூ. இருந்தாலும் மண்டையில சொரிஞ்சுக்கிட்டே இருக்கு, என்னால முடியல. யோகேஷ் சொல்லிடுறீங்களா யாருன்னு? அந்த கடைசி ஒரு வரி திரும்ப படிங்க. எனக்கு சோறு மற்றும் தப்பு, ஏதோ தப்பு நடக்குது. தப்பு ஏதோ நடக்குது. அந்த கடைசி வரி விட்டு படிங்க. எனக்கு சோறு மட்டும் போட்டுருங்க. அப்படி சொல்ற ஒரே ஆள் நவீன் மட்டும்தான். அவர் தான் எப்பவுமே எனக்கு சோறு வேணும் சோறு வேணும். You are the rice fellow.
இப்போ என்ன சோறு மட்டும் அது ஒரு டிஸ்அக்ரிமெண்ட். எனக்கு என் சோறு தான் முக்கியம், அப்பதான் நான் ஆக்டிவா விளையாட முடியும். பட் ஜோக்ஸ் பாட்டு டிராமான்ற அது வந்து நெகட்டிவா எடுத்துக்காதீங்க. நிறைய விஷயம் நடந்துச்சு, சூடா ஹிட்டியா இருந்தது அந்த அந்த மூமெண்ட்ஸ், அதுதான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு வரி உங்களை காட்டி கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டே பங்கு. ஹலோ விஷ்ணு, இன்று போட்டி சூடு பிடித்தது அப்பட்டமாக தெரிந்தது. ஆம், இது போட்டிதான். ஆனால் மற்றவர்களை மிதித்துதான் முன் வர வேண்டுமா? ஏர்னஸ்ட்லி போட்டி போட்டு வெல்ல முயன்றால் நன்றாக இருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி யாராவது இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தவங்களை மேல வைக்கிறதுக்காக இன்னொருத்தவங்களை பத்தி உண்மையான இல்லாத ஒரு கருத்தை பதிவிடுறது வந்து எனக்கு பிடிக்கல. ஏன்னா இது எனக்கு வந்து நேற்று ராத்திரி நடந்துச்சு. அஷ்ரஃப்க்கு பெட்டர் ரேங்கிங் கிடைக்கிறதுக்கு யாழினி 6வது இடத்துல இருக்கிறது வந்து அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதை மட்டும் வச்சு அவங்கள வந்து 6வது இடத்துல வைக்கலாமான்னு கேட்டது. உங்களுக்கு வந்து அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அதுக்குன்னு இன்னொருத்தவங்களை பற்றி எதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அது ரொம்ப உண்மையான கருத்து இல்லை பதிவிடுறதுக்கு, என்னை பற்றி பதிவிடப்பட்ட கருத்து. அதுக்கப்புறம் என்னால் அந்த நபர்கிட்ட வந்து சகஜமாக பழக முடியலன்னு நான் நினைக்கிறேன். டைரக்டாக பேரே சொல்லியிருந்திருக்கலாம், அவங்க என்னதான் சொல்கிறாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நான் ஏன் அந்த 6வது இடத்த குறிப்பிட்டு சொன்னேன்னா, ட்ரெயின் பண்ணப்போ கார்த்திக் சார் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இன்டர்வியூ ஒருத்தவங்களை பண்ணும்போது நம்ம அதிகமாக பேசக்கூடாது, அவங்கள தான் அதிகமாக நம்ம பேச வைக்கணுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான கருத்து என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் நான் என்ன பார்த்தேன்னா, அதே மோனோட்டோன் இடம் கொடுத்து எல்லாமே அஷ்ரஃப் பேசினான். அஷ்ரஃப்க்கு அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எதுவுமே வரல. அதை ஒன்றை மனசில் வச்சு தான் நான் சொன்னேன், மேபி அஷ்ரஃப் வந்து அந்த இடத்த டிசர்வ் பண்ணுறாங்கன்னு நான் சொன்னேன். இது என்னோட கருத்து. நான் மன்னிப்பு கேட்க விரும்பலை. உங்களுக்கு பேச விருப்பம் இல்லைன்னா நான் எதுவும் கட்டாயப்படுத்த மாட்டேன். அதே மாதிரி இன்னொன்று, இந்த மாதிரி நான் ஏதாவது சொல்கிறேன் என்கிட்ட சொல்கிறதுக்கு தயவு செஞ்சு தயங்காதீங்க. டைரெக்டாக என் பேரை சுட்டி காமிச்சு நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஐ எம் வில்லிங் டு ஆன்சர் யூ பேக். தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் இட் அப். என் பேரை சொல்லியிருந்தா நான் இன்னும் உங்களை நினச்சி பெருமைப்பட்டிருப்பேன். ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போயிட்ட மாதிரி எனக்கு தோணுது. ஒன்று உங்கள் பேரை டைரெக்டாக சொல்லியிருக்கலாம்னு சொன்னது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல ஒருத்தவங்களை பட்டுன்னு சொல்கிறதுக்கு. அது என்னோட கேரக்டரிஸ்டிக். இன்னொன்று நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பேச வேண்டாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. நான் அப்படி இல்லை, நேற்று எனக்கு அதை பற்றி உங்ககிட்ட வந்து பேசிடல, அதனால் நேற்று என்னால் உங்ககிட்ட சகஜமாக பழக முடியல. அதுக்குன்னு நான் இனிமேல் சகஜமாகவே உங்களை நான் மன்னிப்பு கேட்கவே சொல்லலை. இது என்ன வந்து என்னமோ நான் உங்களை மன்னிப்பு கேட்க சொல்றதுனால தான் அப்படி இல்லை. நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி நான் என்னால் சகஜமாக பழக முடியல அப்படின்னீங்க. ஆனால் நேற்று நம்ம வந்து அவ்வளோ நேரம் நைட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தபோது கொள்ளும்போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்லா தான் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க. அப்போ இப்போ ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். அப்போ இப்போ நீங்கள் இந்த கருத்து வைக்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, அட் திஸ் மூமெண்ட் எனக்கு ஃபேக் மாதிரி இருக்கு. கான்ஸ்டன்ட்லி நான் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டே இருப்பேன். ஆனால் நான் உங்ககிட்ட நேற்று அவ்வளோ பேசலை. அது நீங்கள் அங்கே இருந்த யார்கிட்ட வேணால் கேட்டு பாருங்க. நான் வந்து உங்ககிட்ட ஃபேக்காக நடந்துக்கலாம். வெளிப்படையாக பேசுகிற என்ன மாதிரி கேரக்டர்ஸ்க்கு வந்து இவ்வளோ தூரம் சொன்ன நீங்கள் அந்த பேரையும் சொல்லியிருந்துருக்கலாமேன்னு ஒரு இது என்னோட அபிப்பிராயம். அவ்வளோதான். ஓகே லேடிஸ், 2 பேரும் விட்டு கொடுத்துக்கிற மாதிரி இல்லை. பட் இது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை மாதிரி தெரியுது. நம்மளுக்கும் நேர பற்றாக்குறை இருக்குல்ல, அதனால இதை பற்றி கிட்ட பேசி தீர்த்துக்கங்க. அதோட இந்த சஜஷன் செக்மெண்ட் ஒரு முடிவுக்கு வருது. இந்த பற்றியே ஓரமாக வச்சிருவோம். பட் நம்ம டேபிள் டாக் இன்னும் ஒரு முடிவு வரல. உங்களுக்காக இன்னும் ஒரு கேள்வி இருக்குது. எல்லாருக்குமே இந்த கேள்வி, உங்கள் வலது பக்கத்தில் இருக்கிற நபர் எந்த விஷயத்தில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அஷ்ரஃப் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வைஸ்னா அந்த கடி ஜோக்ஸை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தாமல் இருந்தால் அது அளவா எல்லாருமே தொடர்ந்து சிரிக்க வச்சுட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அஷ்ரஃப், உங்கள் கடி ஜோக்கை நம்ம ஆடியன்ஸே சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். கடி ஜோக்குன்னு இல்லை, நிறைய பேர் எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க ஊக்குவிக்கணும்னு. என்ன விலையில எங்கே விற்கிறாங்கன்னு தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதைத்தான் நான் சொன்னேன். ஓகே, இப்போ பக்கத்தில் இருக்கிற கடிங்க. வருண் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வாய்ஸ் உச்சரிப்பு, ஸோ அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கும். ஓகே, ஜெசின் தாக்காவோட நான் ஆக்டிங்லேயும் பார்த்தேன், ஹோஸ்டிங்லேயும் பார்த்தேன். அவங்க வாய்ஸ் ப்ரொஜெக்ஷன் கொஞ்சம் லோவாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா லைக் ஐ எம் டேம் ஷூர் ஷி வுட் ஹவ் பிளேஸ் இன் அ பெட்டர் இந்த லீடர் போர்ட் அப்படின்னு தோணுது எனக்கு. ஓகே ஜெசி. ஷீனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளிப்படையாக பேசுகிறாங்க. ஒரு ஆளோட மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தர் வந்து வேற கேரக்டரிஸ்டிக்ல இருக்கிறனால நம்ம வந்து அவங்களையும் வந்து மனசை புண்படுத்தாமல் பேசுறது கொஞ்சம் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். காளிதாசன் அண்ணாக்கு என்ன சொல்லணும்னா, நிறைய பேர் வந்து அவரை வந்து உண்மையாக இல்லாத மாதிரி ஒரு 2 நாளாக பேசினாங்க. ஆனால் எனக்கு உண்மையாகவே அவர் உண்மையாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. எல்லாருமே சேர்ந்து அவர் ஃபேக் அப்படின்னு சொன்னா அவர் உடனே சரி வச்சுக்கோங்க பரவாயில்ல அப்படின்னு வந்துடுறாரு. புள்ளி மாதிரி இருக்கிறவர் யாராவது சொன்னா அப்படியே பூனை மாதிரி ஆயிடுறாரு. அதே தான் நவீன். இம்ப்ரூவ் வந்து எக்ஸ்பிரஷன், அவர் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் அந்த இது எடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் டீப்பாக கண்டாருன்னா
அது அவர் கண்டிப்பாக அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா அவருக்கு எல்லாமே இருக்கு. ஓகே நவீன், நீங்க கஷ்மிதா பத்தி ஓகே அப்பப்போ ஜோன் அவுட் ஆயிடுற மாதிரியே எனக்கு தோணுது. நல்லா பேசியிருப்பாங்க, ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா ஏதாச்சும். இவ்வளோ நேரம் கலகலன்னு தானே பேசிருந்துச்சுப்பில்ல. ஸோ மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஸோ கொஞ்சம் கீழே வாங்கம்மா, அப்படியே காமா இருங்க. நம்ம ஸ்ரேயா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களோன்னு தோணுது. கலியுகம் உலகத்தை பார்த்தீங்களா, எதை இம்ப்ரூவ் பண்ணோம், நீங்க நல்லவங்களா இருக்கிறது குறைச்சிக்கங்க. யாழினிக்கு வந்து நல்ல மனசா இருந்தாலும் அவங்க சொல்ற விதம் வந்து கொஞ்சம் அந்த நாசுக்கா சொல்லணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சொன்னா அந்த மெசேஜ் கரெக்டா போய் ரிசீவ் ஆகும். அது மட்டும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும். அலெக்ஸ் வந்து ஸ்டேஜ்ல போனா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு நினைக்கிறேன்னா கொஞ்சம் வந்து பதற்றம் வந்துடுது. அந்த பதற்றத்தை தவிர்த்தீங்கன்னா நீங்க வந்து எங்கேயோ இருப்பீங்க ரேங்கிங்ல. யுகேஷ் வந்து அவரோட பர்சனாலிட்டி எதை முழுசா யூஸ்வலாக காட்டிக்கிறாருன்னா காமெடி செய்கிற ஒரு கேரக்டராக காமிப்பார். ஆனால் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறதோ இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கிறதோ அது எப்படின்னு மாற்றினாலும் நல்லா இருக்கும். சரி, ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்தாச்சு. ஒரு சில மனஸ்தாபங்கள் மாதிரி ஏதாவது இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து காமனாக தெரியுது. மற்ற போட்டியாளர்கள்லாம் ரொம்ப எஃபர்ட் போடுறாங்க அப்படிங்கிறத எல்லாருமே ரெகனைஸ் பண்ணுறாங்க. இந்த எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களாம் எறும்பு மாதிரி ஊறி ஊறி கல்லாக இருந்த எங்கள் மனசு கூட கரைஞ்சிருச்சு. ஸோ இந்த நேரத்தில் ஒரு சின்ன செய்தி சொல்ல விரும்புகிறேன். இவ்வளோ எஃபர்ட் நீங்கள் போடுறதுனால நீங்கள் கலங்க தேவையில்ல, பயப்பட தேவையில்லை. அந்த 4 கான்டெஸ்டன்ஸை எலிமினேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதை கொஞ்சம் குறைச்சி 2 பேரை மட்டும் எலிமினேட் பண்ணுறோம். இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்க நம்ம திவ்யஸ்ரீ பேரில் அதை அவங்ககிட்ட சொல்லிடுவோம். சரி, இன்னைக்கு ட்ரைனிங்காக ஒரு புது ட்ரெயினர் வந்திருக்காங்க. அவங்கள பார்க்க போகலாமா? Right, welcome everybody. இவங்க தான் இன்னைக்கு உங்க ட்ரெயினர் ரதி மேனன். மிஸ் யூனிவர்ஸ் 2014ல சிங்கப்பூரை பிரதிநிதிச்ச பெருமை அவங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு certified personal trainer-வும் கூட. We Supreme-ல we only give you the best. I'm not going to go so much into the fashion modeling aspect of it because this is a personality show. So I'm going to try my best to teach the basics of a catwalk. The basics is important for you to understand your body type, your personality, and how you want the viewers to see you from home or even in television. ஃபர்ஸ்ட் நம்ம அவங்கள பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இவங்க மாடலிங்காக தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கவே வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க நிற்கிறது, நடந்தது, அவங்க ஒரு ஆங்கிள்ஸ்லையும் கழுத்தை திருப்பினது முதல் கொண்டு நான் ரசிச்சிட்டு இருந்தேன். Basic is to have a good posture when you are coming out. This is a bit of a catwalk, okay? However much you can cross. உமன் வந்து மோஸ்ட்டாக கேட்வாக் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜென்ஸ் வந்து லைக் வாக் ஸ்ட்ரெயிட், ஆனால் ஒரு லைனில் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். For guys, obviously not much of a hips movement. Facial expression is very, very important. One comment, which is one was looking at your watch. It felt like you were checking your time in the middle of the runway. போஸ் கொடுக்குது. எனக்கு அதுதான் ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ அந்த போஸஸ்லாம் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், என்னென்ன போஸ் அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தனால கொஞ்சம் ஏதோ சுமாராக பண்ணியிருக்கேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆக்சுவலி மாடலிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இப்போ வாய்ப்பு கிடைச்சனால எனக்கு அதுவும் ரதி மேனன்ட்டேருந்து வந்து ஒரு ட்ரைனிங் கிடைக்கிறது பெரிய விஷயம் தானே. ஸோ அதனால் நிறைய கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலி. I have no comments on the walk or the poses. I think everything was cool. You tried to show your showcase the fun side of you. எனக்கும் மற்ற போட்டியாளருக்கும் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. கேட்வாக்னா இப்படி வரணும். குறிப்பாக பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹீல்ஸ் இருந்துச்சு. ஸோ அது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. Now the next part of it we want to move on is the photo shoot. So imagine it's a product shoot with me in it, not just the product. இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நல்ல குறிப்புகளும் கொடுத்தாங்க. நம்ம மட்டும் காட்டாமல் ப்ராடக்ட் எல்லாம் காட்டணும். அதனால நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. Whatever that I'm trying to tell or teach you, it is for you. It is not to be a model or for a catwalk. It is for you to identify what your style is, and based on that, just tweak it a little bit here and there. Practice it more, and you should be polished. ப்ரொஃபஷனல் மாடல்ஸ் ஆகணுன்றதை விட இந்த போட்டியில் உங்களுடைய தனிப்பட்ட உங்கள் கேரக்டரை காட்டுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தது வந்து எனக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு பாயிண்டாக தோணுச்சு. ஏன்னா போட்டிக்கு சரியான முறையில் சொல்லிக் கொடுத்தது எல்லாருக்குமே பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன்.
வெல்கம் பேக். இது வி சுப்ரீம். நான் இப்போ வெல்கம் பேக் சொன்னது ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு நிகழ்ச்சியில இது வரைக்கும் நம்ம கூட இல்லாம இருந்த ஒருத்தங்க மறுபடியும் திரும்ப வந்துட்டாங்க. திவ்யா சியா, வெல்கம் பேக். திவ்யா அவங்க டாக்டர்லாம் பார்த்துட்டு ரிகவர் பண்ணி திரும்ப வந்துட்டாங்க. என்னதான் ட்ரைனிங் அவங்க மிஸ் பண்ணியிருந்தாலும் தைரியமா சவாலில் பங்கெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு கைதட்டல். ஓகே, உங்களுக்கான சவாலை சொல்லிடுறேன். ஓகே, முதல் சவால் ஃபோட்டோஷூட் சவால். உங்களை ரெண்டாக பிரிக்க போகிறோம். ஒவ்வொரு குழுக்கும், அதாவது ஒவ்வொரு ஜோடிக்கும் ஒரு ப்ராடக்ட் கொடுக்கப்படும். அந்த ப்ராடக்ட்டை வச்சு நீங்கள் ஃபோட்டோஷூட் பண்ணணும். நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வேணாலும் எடுக்கலாம். கடைசியாக ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் நீங்கள் உங்களோட கடைசி ஃபோட்டோ ஃபைனல் சப்மிஷனாக எங்ககிட்ட கொடுக்கணும். அந்த ஃபோட்டோவை வச்சு தான் நாங்கள் உங்களை ஜட்ஜ் பண்ணுவோம். ஓகே, அதுக்கடுத்து உங்களோட ஈவினிங் வேலை நீங்களாம் அழகாக ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். இது எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுக்குற டைம் 90 நிமிஷம். எனி கொஸ்டின்ஸ்? இல்லை. நம்ம ட்ரெயினரை பழக போகிறோம். ரதி மேனன். Okay, the first pair, Alex, Jacinta. Product you will be showcasing for your photo shoot is a jewelry. Second pair is Yalini and Varun. Okay, both of you will be having a handbag to work with. Third pair is Naveen and Divya. My favorite would be the sunglasses. Fourth pair, Sheena and Kalidasan, you have a watch to work with. And the second last, Ashraf and Krishmita, you have heels. And the last but not the least, we have Shreya and Yogesh, lipstick. Okay, with that, I wish you all the best and I'll see you guys later. நேரம் இப்போது ஆரம்பம். 90 நிமிஷம். Go. ஸோ பேசிக் லைக் ஒரு ஷாப்பிங் ஆட்லாம் பார்த்துருப்பீங்களா, லைக் நான் அப்படி இருப்பேன், உனக்கு பிடிச்சி இழுப்பேன், இந்த மாதிரி. எங்கள் கொடுத்த டைமிங் வந்து 10 நிமிஷம் கொடுத்துட்டு நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு. ஆனால் ஐடியாலாம் இப்போ பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆச்சு. 5 நிமிஷம் முடிச்ச உடனே நாங்கள் மேலே போய் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண போயிட்டோம். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சு. So you have really very different poses, very dynamic. So just have to execute it and make sure that you get the perfect shot of each. Kiss marks on the mirror, Okay. on the mirror itself, and then her applying the lipstick on. How about the attire? Because you mentioned it's business, right? You're wearing your coat. I'm also wearing a coat. Hold on to the necklace, or I hold on to like the earrings to like signify either one of them. அட்டாயரும் சரி அண்ட் மேக்கப், ஹேர் எல்லாமே பீச் ரிலேட்டட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஷாட் இங்கே உட்காந்து எடுத்துடலாம். 3, 2, 1. இது எனக்கு முன்னாடியோட இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. Look at the shoe, அம்மா. ஓகே, வேடா. அந்த ஷூ கூட கொஞ்சம் எனக்கு காட்டுங்க. ஓகே, இந்த எங்க பிடிச்சிருந்தது, பட் கொஞ்சம் சட்டலா ஸ்டிச்னால இருந்திருக்கும். இது கட்டுற மாதிரி you will be looking at me and then my one coat will be in one hand. ஃபோட்டோஷூட் அவங்க கூட செய்யும்போது ஓகே நிறைய சாய்ஸஸ் கொடுத்தாங்க. இப்படி எடுக்கலாம், ஃபியூ ஷாட்ஸ் எடுத்தோம். 1, 2, 3 பல விதமான ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ ஷூட் பண்ணி கடைசியில் ஒன்று ஃபைனலைஸ் பண்ணோம். அதுதான் சப்மிட் பண்ணோம். இந்த பேக்ரவுண்ட் இந்த டுடேஸ் வீடியோ ஐ திங்க் ரொம்ப மறைக்கிற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. நாங்கள் எடுக்க நினைச்ச அந்த இது அந்த மழை காரணமாக அந்த அவுட்டோர் இதெல்லாம் நிறைய எடுக்க முடியாதனால நாங்கள் ஒரு லொக்கேஷனுக்கு போனோம். அங்கே என்ன பண்ண முடியும், திடீர்னு நான் பாட்டுக்கு இப்படி கையை வச்சேன். இப்படி திரும்பினா நல்லா இருக்குமேனு யோசிச்சோடனே டக்குன்னு அதை ஃபோட்டோவை எடுத்து அதையே நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். 3, 2, 1. அங்கே ஆன் ஸ்பாட் யோசிச்சாலும் அது ஒர்க் ஆகிறதுக்கு காரணம் வந்து என் பேரோட எனக்கு இருந்த கெமிஸ்ட்ரி தான் நான் நினைக்கிறேன். ஏய், திஸ் இஸ் பர்ஃபெக்ட். டோன்ட் யூ திங்க் இட்ஸ் நைஸ்? இது நல்லா இருக்கு. Okay, start 1, 2, 3. Hey, that's actually not bad. கொஞ்சம் தெரிஞ்ச வாட்ச் ஃபோக்கஸ் வருதுல்ல? வருது. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண பார்ட்னர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு வார்த்தையில் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ இந்த வாட்டி அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு புது அனுபவமாக இருந்தது. ஓகே, நான் என்ன சொல்கிறேன், வேறு வழி இல்லை, இதான் சூஸ் பண்ணோம். சரிம்மா, நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே, ஆனா நேரம் பத்தல. ஓகே, சரி, இது வந்து மிரர் ஷாட். நீங்க வந்து ஒரு ஆங்கிள் இருந்து தான் இதை எடுக்க முடியும். ஏன்னா நீங்க மிரர்ல தெரியக்கூடாது. ரெடி, 3, 2, 1 போஸ். ரெண்டு பேரும் ஒருத்தர் பாருங்க. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். அலெக்ஸ் வந்து ஆக்சுவலி சொன்னார், இல்லை ஜுவல்லரி பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் வந்து கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ நான் சொன்னேன், அவர் அக்ரி பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நல்ல கெமிஸ்ட்ரி வந்து கிரியேட் பண்ணதுக்கு அவங்க ஒன்றும் தயங்கலை. எப்படி அந்த போசஸ்லாம் பண்ணணும்னு நல்லா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் இன்னும் உங்களுக்கு நிறைய கான்செப்ட்ஸ்லாம் யோசிக்கலை, ஒரு 2 இருந்துச்சு, அதில் ஃபியூ கிளிக்ஸ் பண்ணோம், நல்லா அமைஞ்சிச்சு, சூஸ் பண்ணிட்டோம். Summer shot, man. Yeah, I think this is nice. Another pose. செம்மையா இருக்கு போட்டோ. லைட்டிங் இஸ் வெரி நைஸ். தேங்க்ஸ் ஷீனா. ஹலோ, இங்க இன்னொன்னு. Thank you. Yeah, அப்படிதான்.
அந்த லைட்டிங் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்குது. லைக் இட்ஸ் நாட் வெரி. அந்த எக்ஸ்போஜரை நான் கொஞ்சம் குறைக்கிறேன். சரி ட்ரை பண்ணு. இங்கே பாரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே எந்த பிக்சர்? வா. யூ ஆக்சுவலி ஹேப்பி வித் இட்? யாஸ் ஓகே. How about this? இது நல்லா இருக்குல்ல? சிரிக்கு நேச்சுரலாக சிரிக்கிற மாதிரி. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சிரிச்சது இல்லை? சிரிச்சது நல்லா இருந்துச்சு. புதுமையாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சதுல சிம்பிளான ஐடியா வந்து நாங்கள் விட்டுட்டோம். Look at him. Why? கொஞ்சம் சிம்பிள் பண்ண நல்லா இருந்துச்சு. ஓகே பவிஷி. சூப்பரா இருக்கு. Welcome back to the Supreme MediaCorp அடுத்த மகத்தான நட்சத்திரத்துக்கான மாபெரும் தேடல் ramp walk segment. Okay, அஷ்ரஃப் ஆரம்பிச்சு வைக்க போறாரு. Ladies and gentlemen, இதோ V Supreme ஓட ramp walk round. I like that you tried to do something with your coat, but I felt like maybe unbuttoning would be a little bit more appropriate rather than to come and then button. Then it looks like, oh, I forgot to button. And I could see that poses were well composed, so well done. Whatever you did was swimsuit model vibe or a short dress, not the evening gown. But apart from that, great confidence and very good stage presence. Even before you started walking, the hand is always like this. Your poses as well, you tend to do this. So I would suggest just walking first. When you stop, then you pose. And when you pose, make sure it has a proper grip on the waist. மாடலிங் என்னோட ஸ்ட்ராங் எலிமெண்ட் நான் நினைக்கிறேன் இந்த போட்டியிலேயே வந்து. ஏன்னா எனக்கு நிறைய கான்ஃபிடென்ட் இருக்கு. பிகாஸ் ஐ நோ ஐம் பியூட்டிஃபுல். என்னால் வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ண முடியும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. I think for this show, maybe you want to try to show your personality more. So I think a little bit of smile would capture more hearts. Thank you. Bags was a really cool look. A bit distracting because of the hair. I think the hair was covering too much. I couldn't see so much of your facial expression. Thank God you took it out at the end so we could see. But good job. The poses can be better. I felt like you throw so many of it and then people are like overwhelmed with which one to remember you for. I agree with Vishnu, very cute. It looks like you have something in your mouth, like you're chewing something. But I think it's just a habit, right, of opening. Yeah, one or two, if you do that, like, it's fine. But I think it was happening too often. So it looked like you are actually chewing a gum on live television. நல்லா இருக்குன்னு சொல்றதும் கியூட்டா இருக்கு சொல்றது கிட்டத்தட்ட போனா ஒரே வார்த்தை தான். I felt like you were kind of forcing the smile. So maybe no need to smile too much, but just smile. That's it. Poses wise, I felt like a little bit over the place because when you were posing on the left side,
it was a right and left too quickly. So it was a bit swaying. Maybe you want to focus on that. And I like the case that was really for me, so thank you. I think there was too much of looking up, looking down, looking up. You can do that maybe once or twice. If it's like too much, it looks very distracting. The shoes, I think, can be better. So go for the heels. Heels will enable you to cross more and kind of just shake and walk better. And the poses are really flamboyant and, you know, it shows you're confident with your body and all. But I think you might want to focus on looking at your audience because you were looking more towards the camera and a bit on the higher angle. Camera is good. I mean, your fellow teammates are here. So just try to, you know, look at them and try to get connected. ட்ரைனிங்கில் செஞ்சதை விட என்னென்ன செஞ்சு இம்ப்ரூவ் பண்ணலாம் என்பதை வந்து நான் அடுத்த வாட்டி பார்த்து மாற்றிக்கிட்டேன். ஓகே, எல்லா போட்டியாளர்களும் அவங்களோட ரேம்ப் வாக்கை முடிச்சுட்டாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ரேம்ப் வாக்கை பார்க்க போகிறோம். நம்ம நண்பர்கள் செஞ்சதுக்கும் அவங்க செஞ்சதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் தெரிஞ்சதா? I love the way her hips were like saying, like என்னோட ரியாக்ஷன் நீங்க I was like அந்த மாதிரி ஒரு பொண்ணு இவ்வளவு ரசிச்சு நீங்க பார்த்திருக்க முடியாது. அது எவ்வளவு அழகா இருந்துச்சு. அழுதுருவீங்க போல. இந்த டேட் இந்த டைம் எல்லாத்தையும் குறித்து வச்சுக்க போறேன் என் டைரியில. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரைட். ஓகே, இப்போ போட்டோ ஷூட் ரிவ்யூ. அலெக்சாண்டர் and Jacinta. Really like this shot. Very well done. I can see the jewelry, nice nails, everything is good. Except that when I look at the other side of the picture, the product feels like it's the fan on the ceiling. So it's very distracting. So maybe angle, you could have chosen something that doesn't capture so much of the fan. யார் இந்த கான்செப்டை உருவாக்குனது? Who came up with the idea? ஐடியா கொடுத்தது நான் கேட்டேன் அலெக்ஸ்க்கு. அலெக்ஸ் வந்து ஓகேன்னு சொன்னார். கிருஷ்மிதாவும் அஷ்ராஃபும் வந்து ஃபோட்டோ எடுக்க ஹெல்ப் பண்ணாங்க. Right, we have Divya and Naveen. I really enjoyed looking at this picture because, you know, smiles would not go wrong for any picture. The focus is definitely on the both of you, but I feel the way of the photo is angled, it's not symmetrical. You see the side of the pool, it's a little bit cut on the side and this is not straight. So angle wise, I felt could have been a little bit better. Naveen, Divya. ஸோ ஒரு கப்பல் வெக்கேஷனுக்கு போகிற மாதிரி ஒரு கான்செப்ட் அது. ஓகே, உங்க கூட வேலை பார்த்த டீம் யாரு? ஃபோட்டோ எடுத்து கொடுத்தது யார்? அவங்க நீங்க எதிர்பார்த்ததை கொடுத்தாங்களா? வெட்டி எடுத்திருக்காங்க. நாங்கள் என்னென்ன ஆங்கிள் சொன்னோமோ அது வந்து அவங்க சலிக்காம உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் மறுபடியும் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ it was really good. Ashraf and Krishmita. I was not that impressed. I understand you're trying to give that model look, but because now you have to hold her, so it's coming out like it's a burden, the expression. Thank God both of you were wearing black, so the red heels is still standing out, but I don't see any emphasis on the product, which is the red heels. இது யாரோட சாய்ஸ்? நான் சூஸ் பண்ண பிகாஸ் அவங்க நீங்களே சூஸ் பண்ணிட்டு நீங்களே வேற ஏதாவது எடுத்திருக்கீங்க. நான் வேற ஒன்று எதிர்பார்த்தோம், அது வேற ஒன்று வந்துருச்சு. அப்ப எடுத்தவங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி எடுக்கல. எடுத்தவங்க யாரு? நான் ஒத்துக்கிறேன், லைக் எதிர்பார்த்த மாதிரி வரல. ஆக்சுவலா மற்ற போசஸ் இன்னும் நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டர் போட்டோ சூஸ் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். Yugesh and Shreya. Very impressive. I really like this picture. It feels like it's an ad in a high-profile magazine, you know, a fashion magazine. So it really looked very nice. Just one thing to take note, the hair, I feel like a bit distracting. But otherwise, this is I really like this picture. இந்த புகைப்படம் வந்து இப்படி வந்ததுக்கு இது நாங்கள் ஒப்படைச்சதுக்கு முக்கியமான காரணம் ஸ்ரேயா தான். அதை நான் சொல்லி ஆகணும். இன்னொன்று வருணுக்கு, அவர் வளைஞ்சு கீழெல்லாம் போய் ஆங்கிள்லாம் பார்த்து அவரெல்லாம் எடுத்துட்டு இருந்தாரு. அதனால வருணுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. We have Sheena and Kalidasan. This picture, I was a bit confused
just as how Kali is looking confused in the picture. The product wise, I can see his watch, but yours I can't really see. The focus of this challenge is a product, so the product has to shine more than you. இந்த கான்செப்ட்டுக்கு படின்னு எதுக்காக யோசிச்சோன்னா பிசினஸ் மேன் ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்தாரு. ஸோ கரெக்டா அந்த நெவர் கிவ் அப், ஹீஸ் லிட்டரலி அப், யூனோ அந்த அப்பு மறைச்சு ஹீஸ் அப். ஐ எம் டவுன் பிகாஸ் லைக் ஐ எம் லைக் he has inspired me to do business, and like I am gifting him a watch. I agree that the angle and everything, yeah, it didn't came out. நாங்க தான் கவனிக்கல. Yeah. Varun and Yalini. My favorite picture, I feel like it was all well done. The angle was not bad, except that this window, it's quite unsightly, so could have chosen something else or closed it. It's great that the back is big and it's standing out, so I would still think of it as a product shoot and with very nice a couple model. எல்லா புகழும் யுகேஷ் ப்ரோக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் யுகேஷ் ப்ரோ. எல்லா ஃபோட்டோகிராஃப் லைக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எடுத்த ஃபோட்டோகிராஃப். ரொம்ப நன்றி. Thank you, it was a pleasure. Thank you. Thank you everyone. All the best. Bye. Alright, back to the scoreboard. முடிவுகளை தீர்மானிக்கிற நேரம். ஒரு பக்கம் ரதி அவங்களோட முடிவுகளை தீர்மானிச்சு ரேங்கிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ உங்க முடிவுகளை நீங்க தீர்மானிக்கிற நேரம். உங்களோட 30 நிமிஷம் இப்போ ஆரம்பம். பெரும்பாலும் நாங்கள் நேற்று பேசினப்ப என்ன ஒரு ஐடியா வந்துச்சுன்னா, ஆளுக்கு 2 டாப் பர்ஃபார்மர்ஸை ஒரு பாட்டம் பர்ஃபார்மர் மென்ஷன் பண்ணுவோம். டாப் பர்ஃபார்மர்ஸ்க்கு டிக் போடலாம், பாட்டம் பர்ஃபார்மர்ஸ்க்கு கிராஸ் போடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. என்னன்னா இப்போ இன்னொரு கேள்வியா இருக்கு, செல்ஃப் நாமினேஷன் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்தது. எத்தனை பேருக்கு செல்ஃப் நாமினேஷன் தொடரணும் அப்படின்னு தோணுது? யாருக்குமே இல்லை. அப்போ for the past 2 days எல்லாரும் வந்து செல்ஃப் நாமினேட் பண்ணோம். So it's only fair if the rest of them மத்த 2 நாளுக்கு கிடைக்கணும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிகாஸ் நாங்க நேற்று வந்துட்டோம். உங்களுக்காக நான் சொல்றேன். கிருஷ்ணது கரெக்ட் தான். பொதுவாக எல்லாருக்கும் அந்த ஐவெண்ட் வந்து சேரணும்னு நினைக்கிறாங்க. நான் கரெக்ட் தான் நினைக்கிறேன். எனக்கு புரியுது உங்க பாயிண்ட். ஆனால் நேரம் பற்றாக்குறை இருக்கு. அதனால நம்ம இந்த காரணங்கள் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காம, ஸோ இந்த செல்ஃப் நாமினேஷன்ங்கிற இஷ்யூவை வந்து ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஓட் பண்ணிட்டு அதை அப்படியே புதைச்சிருவோமே. சரி, ஆனால் எல்லாரும் ஒரு வாட்டி நல்லா யோசிச்சு ஓட் பண்ணுங்க. இன்னும் ஒரே ஒரு வாட்டி பண்ணலாம். இதுக்கப்புறம் இதுல எந்த மாற்றமும் வேணாம். செல்ஃப் நாமினேஷன் யாருக்கு வேணாம் அப்படின்னா யாருமே செல்ஃப் நாமினேட் பண்ணிக்க கூடாது. ஓகே, அப்ப யாரும் செல்ஃப் நாமினேட் பண்ண வேணாம். உங்களுடைய டாப் 2 பெர்ஃபார்மர் சொல்லுங்க, பாட்டம் 1 பெர்ஃபார்மர் சொல்லுங்க. மேபி ஜசிந்தா கிட்ட இருந்து ஆரம்பிப்போம் இன்னைக்கு. இப்படி யுகேஷ் வந்து டாப், கிருஷ்மிதா பாட்டம் வந்து காளிதாசன். நார்மலாகவே வந்து அவர் கூட எனக்கு வந்து கிளிக் பண்ண முடியல. அவர் என்கிட்ட வந்து நிறைய தடவை கேட்டிருக்காரு, ஜெஸ்ஸி வந்து பேசுங்க, வந்து உட்காருங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் இருக்குல்ல, அடுத்த நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ அது வந்து ஒரு கிளாஷாக இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஐ எம் நாட் ஷுர். நவீன் சொல்கிறேன், இன்னொன்று வந்து ஸ்ரேயா சொல்கிறேன். என் பாட்டம் வந்து அலெக்ஸ். என்னோட டாப் வந்து வருண், யுகேஷ். பாட்டம் வந்து காளிதாசன். திவ்யா வந்து அவங்க உடம்பு முடியலனாலும் அவங்க எஃபர்ட் எடுத்து வந்த அந்த ஒரு கேரக்டரை நான் பார்த்தேன். வருண், எனக்கு ஜசிந்தா. பாட்டம் இருக்கிறாங்களே இன்னொருத்தவங்க காளியாண்ணன். டாப் வந்து டாப் யாழினி கொடுங்க, டாப் அஷ்ரவ கொடுங்க. பாட்டம் ஜசிந்தா. போட்டியாக பார்க்கணும் தவிர பர்சனலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா அதில் நிறைய விஷயம் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எனக்கு ஒரு காம்பேட்டிட்டராக நான் அவரை கருத முடியல. என்னோட டாப் வந்து யாழினி, வருண். பாட்டம் வந்து அவள் சே திவ்யா. சரி, என்னோட டாப் வந்து யாழினி அண்ட் கிருஷ்மிதா. பாட்டம் வந்து நான் அஷ்ரஃப் தான் சொல்வேன். என் டாப் டு பெஸ்ட் வந்து கிருஷ்மிதா, அப்புறம் ஷீனா. பாட்டம் திவ்யா. டாப் இஸ் வருண், ஸ்ரேயா. என்னுடைய பாட்டம் அலெக்ஸ். எல்லா கண்டஸ்டன்டையும் கம்பேர் பண்ணும்போது அலெக்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தோணுச்சு. என்னோட டாப் வந்துட்டு வருண், அப்புறம் அலெக்ஸ். மன்னிச்சுக்கோங்க திவ்யா, நான் வந்து உங்களை பாட்டமாக செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட நான் பர்சனலி வந்து சொன்னேன், நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, அது நான் மனசார தான் சொன்னேன். ஆனால் எல்லா கேர்ள்ஸும் பெரிய ஹீல்ஸ் போட்டு நடந்தனால அந்த இடத்துல மட்டும் பார்த்து இது பண்ணேன். ஆனால் உங்கள் ஸ்பிரிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
டாப் 2 வந்து ஜெசிந்தா அண்ட் யாழினி, பாட்டம் வந்து திவ்யா. எனக்கு இன்னைக்கு டாப் வருண் அண்ட் ஸ்ரேயா. எனக்கு பாட்டம் இன்னைக்கு வாஸ் திவ்யா. இதுபடி இப்போ நம்ம ரேங்கிங் பண்ணலாம், சரியா? வருண் ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் votes, ஸோ வருண் ஆன் டாப். எனக்கு தோணுச்சு ஆல் பி அ குட் மாடல். ஏன்னா எனக்கு அதில் ஒரு ஹிண்டாக தான் சொன்னது, எனக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் நான் ஷைன் பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி ஐ திங்க் ஐ டிட் வெல். அடுத்த நிலையில் யாழினி இருக்காங்க. ஸ்ரேயா அண்ட் கிருஷ்மிதாக்கு டை இருக்குது. ஸ்ரேயா 3ஆவது இடத்துல இருக்கணும்னு எத்தனை பேர் ஓட் பண்ணுறீங்க? 1 2 3. கிருஷ்மிதா 3ஆவது இடத்துல இருக்கணும்னு எத்தனை பேர் ஓட் பண்ணுறீங்க? ஓகே, மெஜாரிட்டி கிருஷ்மிதா தான் சொல்லியிருக்கீங்க. அதனால கான்டெஸ்டன்ட் வந்து அவங்களுக்கு என்ன எவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த வகையில் பார்த்து எனக்கு 3வது பொசிஷன் கொடுத்துருக்காங்க. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவங்க எப்படி இருக்காங்க, ஃபுல் பொட்டென்ஷியல் கொடுக்குறாங்களா, எல்லாத்துலேயும் தான். ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம வந்து ஓட்ஸ் பண்ணணும். ரொம்ப ஃபேரான சிஸ்டம் தான் நான் நினைக்கிறேன். ஷீனா 7ஆவது இடத்துல இருக்கணும்னு யார் ஓட் பண்ணுறீங்க? 1 2. சரி, நவீன் 7ஆவது இடத்துல இருக்கணும்னு எத்தனை பேர் ஓட் பண்ணுறீங்க? 1 2 3. ஓகே, மெஜாரிட்டி நவீன் தான் சொல்லியிருக்காங்க. அதனால நவீன். ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து கண்டிப்பாக நான் நல்லா பண்ணல, அது எனக்கே தெரியும். அதனால ஒரு சில இதெல்லாம் ஆகி அது 8வது பொசிஷன். ஸோ நோ ப்ராப்ளம். அஷ்ரஃப்க்கு வந்து 1 கிராஸ் 1 டிக் இருக்குது. அலெக்ஸுக்கு 1 டிக் 2 கிராஸ் இருக்குது. அதனால அஷ்ரஃப் இங்கே. இந்த ரேங்கிங் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனாலும் இந்த தடவை வந்து ரொம்ப குழப்பம் உண்டாக்க வேணாம். நம்ம திறமையை வந்து அப்புறமா மற்றவங்க பார்க்குறப்ப அவங்களுக்கே தெரிஞ்சிடும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிறது காளிதாசன், அப்புறம் திவ்யா. இன்னைக்கான போட்டியாளர் பட்டியல் இதுதான். எல்லாரும் ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கங்க. இதுக்கப்புறம் இதை நம்ம எதுவும் மாற்ற போகிறதில்ல. இது இதோட முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் ஓகே தானே? மறுபடியும் கேட்குறோம், எல்லாருக்கும் ஓகே தானே? காளிதாசன் உங்களுக்கு ஓகே ரைட்? உங்களுக்கு ஓகே தானே? அமைதியாக இருக்கீங்க? அமைதியாக இருக்கேன்னா ஏன்னா அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க எல்லாரும். ஏன்னா நான் 3 நாளாக வந்து செஞ்சாச்சு. இன்றைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை சொல்கிறாங்க. 3 கிராஸ் கொடுத்துருக்காங்க 3 பேரும். அதை கேட்டு திருப்பியும் இன்னும் குழப்பத்துக்கு உண்டாக்குறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா இந்த ரேட்டிங் வந்து இவங்களோட ரேட்டிங்கு நம்மளை சொல்லி கொடுத்தாங்களே லீடரு, அதை வந்து சொல்லி கொடுக்குறாங்களா, அவங்களோட ரேட்டிங் இல்லை. ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு எல்லாமே நல்லா. யாருக்கும் எந்த அப்ஜெக்ஷன் இல்லை அன்டில் தியேட்டர் ரூம் நடந்த ஒரு சம்பவம். நிகழ்ச்சியோட கிளைமேக்ஸ்ல இருக்கும் முடிவுகள். கண்டஸ்டன்ஸ் ரேங்கிங். முதல் இடத்துல வருண், 2வது இடத்துல யாழினி, 3வது இடத்துல கிருஷ்மிதா, 4வது இடத்துல ஸ்ரேயா, 5வது இடத்துல யுகேஷ், 6வது இடத்துல ஜெஸ்ஸி, 7வது இடத்துல நவீன், 8வது இடத்துல ஷீனா, 9வது இடத்துல அஷ்ரஃப், 10வது இடத்துல அலெக்ஸ், 11வது இடத்துல காளிதாசன், 12வது இடத்துல திவ்யா. வருண், சந்தோஷமா இருக்கா? இன்னைக்கு முதல்ல எனக்கு அடுத்து வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்தேன். எல்லாரும் என்னை மென்ஷன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. I'll keep doing my best. பார்ப்போம் அப்படி போகுதுன்னு. காளிதாசன், மனசுல நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அமைதியா இருக்காதீங்க, பேசுங்க. எது நம்மளுக்கு வராதோ அது வராதுன்னு ஒத்துக்கிற மனப்பக்குவம் எனக்கு இருக்கு. எது வருமோ அதுவும் சரியா வராதுன்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. போய் கேட்டா உடனே சொல்றாங்க நீங்க பெர்ஃபார்ம் நல்லா பண்ணலன்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து கான்டெஸ்டன்ட் இப்படி தான் வரணும்னு முடிவு பண்ணுறாங்க. நம்மளுக்கு சொல்லி கொடுத்த நடுவர்கள் அவங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ செஞ்சோம் ஏது செஞ்சோம். ஸோ அவங்க முடிவு வரும் போது அப்புறம் அந்த வேற்று முறைகளை பார்ப்போம். காளிதாசன் அங்கே தான் எப்போதும் இருக்கானா இல்லை மேலே வரானான்னு. இல்லை சார், நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இது அந்த மாடலிங் டாஸ்க்கை பேஸ் பண்ணி மட்டும் இல்லை. அது தெரியுது அஷ்ரஃப். சொல்கிறாங்க ரைட்டு. ஆனால் கேட்குறவங்க வந்து எடுத்தோன்னே அதை பற்றி பேசல. உங்கள் பர்ஃபார்மிங் நீங்கள் நல்லா இல்லை சொன்னாங்க. அது வந்து நான் வந்து எப்போ வருமோ அப்போ சொல்கிறேன். பட் இப்போ வந்து நான் இதை பற்றி ரொம்ப பேச விரும்பலை. அது நான் தான். ஏன்னா ஓட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமே என்னை பார்த்து கேட்டார். அப்பயும் அவர்கிட்ட சொன்னேன், நான் அவங்க மற்ற பர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்ததை விட யோர் ஆக்டிங் வாஸ் ஸ்டில் பெட்டர். இன்னைக்கு இட் வாஸ் நாட் யோர் டே. நான் ஈவன் மைண்ட் வாஸ் நாட் குட். திரும்பி சொல்கிறாரு கான்டெஸ்டன்ட் முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அவருக்கு பொறுத்த வரைக்கும் இட் குட் ஓகே. நிறைய சொன்ன முடிவு உங்கள் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. என்ன ஆடுனா பாடுனா இல்லைன்னா ஒரு சும்மா கேட்வாக். ஜட்ஜ் என்ன சொன்னாங்க, சொல்லி கொடுத்தவங்க என்ன சொன்னாங்க, அது பார்த்தீங்கன்னா கியூட். வேற என்ன கியூட்னா என்ன அர்த்தம்? நீங்க நடக்கும்போது கோணையா போனிச்சு, நீங்க நடக்கும்போது பின்னால போனிச்சு, நீங்க நடக்கும்போது முன்னால வந்துச்சு, இதை மாட்டல அதை மாட்டல, அவங்க சூட் நல்லா இல்லை அப்படி சொன்னாங்களா? இல்லையே. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது எது பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை சொல்லுங்க. எதுனால பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை? ஏன் என் வயசு சரியில்லையா? என் வயசு முடியலையா? உங்களால தாக்கு பிடிக்க முடியலையா?
நான் ட்ரெஸ்ஸாக பண்ணது முடியலையா? அவர் நடந்துக்கிட்ட விதம் வந்து ரொம்பவே என்னமோ ஒரு கண்டென்ட் டிஆர்பி எகிறதுக்காக நடந்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. ஐம் சோ சாரி. ஒரு 48 years old man இந்த மாதிரி எங்க கூட போட்டி படுத்து உங்களால நிக்க முடியலையா? வந்து நின்று சொல்லுங்க என்கிட்ட. முடியலனே சொல்லு பண்ணி கிளம்புவேன். தட் இஸ் காளிதாசன். தட் இஸ் காளிதாசன். ஒரே வார்த்தை அவட்ட சொல்லிட்டேன், சார் ஃபேக்காக இருக்கு. அதுக்கு அவர் சொன்னாரு அதுதான் எனக்கு வேணும். My son is 20 years old. நீங்களாம் எங்க பிள்ளைங்க மாதிரி. ஓகேயா? 48 வயசு எனக்கு. ஓகேயா? நிக்கிறேன் இந்த இடத்துல வந்து. எங்கடா ஒரு 48 வயசுக்காரன் அப்பா மாதிரி சனத்துல வயசுக்காரன் வந்து பட்டத்தை தூக்கிட்டு போயிடும்னு நினைக்கிறாங்க. கன்ஃபார்ம் சார். இதுக்கு மேலே வேற என்ன சொல்றதுக்கு? ஏன் ஆடியன்ஸ் பாக்குறாங்களே, எல்லாரும் பார்க்கணும், பார்க்கட்டும், சொல்லட்டும். அத்தனை பேர் ஆடிஷன் வந்திருந்தாங்க. அன்னைக்கே நான் தேசிட்டேன்ப்பா. நிக்கிறேனே சொல்லுவீங்களா இல்லையா? பாருங்க என்னோட ஒரு கான்டெஸ்ட் 48 வயசு மிஸ்டர் காளிதாசன். முதல் நாள் ஆக்டிங். ஏன் நான் ஆக்ட் பண்ணலையா? எனக்கு கொடுத்தது ஒரு சிம்பிள் வெரி சிம்பிள் ஓட்டுற ஒரு வெயிட்டர் ரோல். மீண்டும் மீண்டும் அந்த வெயிட்டர் கேரக்டர் வந்து எனக்கு கொடுத்தாங்க, கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் வந்து மேபி கிளிப்ஸில் பார்த்தா கூட தெரியும், அவர் தான் எனக்கு வெயிட்டர் கேரக்டர் வேணும். நான் வெயிட்டர். ஏன் வெயிட்டர்னா அதுக்கும் காரணம் இருக்கு. நம்மளுக்கு வெயிட்டர் மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கு சார். மோட்டாவோட வந்துடுறேன், கதையே இல்லை. ஓகே, ஸோ ஐ வில் டேக் இஸ் வெயிட்டர். நாங்கள் ஏதோ அவரை வந்து இதுதான் பண்ணணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி பண்ணுற மாதிரி பேசினது வந்து எனக்கு வந்து ஃபேராக படலை. எனக்கு 100% ஷோ இருக்கு. எனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை நான் சரியா செஞ்சிருப்பேன். எனக்கு கொடுத்த லீடர்ஸ்க்கும் அங்கே வரோம். நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சியில் இருக்கோம், ஒரு போட்டியில் இருக்கோம் அப்படின்னு வரும்போது நிறைய மேலேயும் கீழே நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆக்சுவலி. ஸோ இமோஷன்ஸ் யூஸ் பண்ணி வந்து ஒரு விஷயத்தை டேக்கிள் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. விஷ்ணு நோஹாம், நான் 11ல் இருக்கேன் காளிதாசன். கடிச்சா நான் சொல்றது இவ்வளவுதான். இது ஒரு contestant board. எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. லீடர் போர்ட் வெளியே வரும் போதே that is where I'm going to shine. அது வரைக்கும் இப்போ வரைக்கும் இல்லை நாளைக்கு வரைக்கும் நான் காத்திருப்பேன். தட்ஸ் இட். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். அந்த கடைசி வெட்டு ஆட்ட போகிற வெட்டில் என் ஃபுல் ஸ்ட்ரெங்கை நான் காட்டுவேன். என்னால் ஆட முடியும். சைஸை பார்த்து எடை போடுறவங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன், சைஸை பார்த்து எடை போடாதீங்க, நாளைக்கு ஆட்டத்தை பார்ப்பீங்க. எங்ககிட்ட தனியாக பேசும்போதும் சரி, எப்போதும் எல்லா இடத்துலையும் சொல்கிறதும் சரி, என் வயசுக்காக என்னை பார்க்காதீங்க, உங்களில் ஒருத்தராக பாருங்கள், உங்களில் ஒருத்தராக பாருங்கள் சொல்லிட்டு இங்கே வந்து அவர் வயசை சுற்றி காட்டுறாரு. அது நீங்கள் தவிர்த்துருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க லைட்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க. நீங்கள் 2 பக்கமும் சொன்னா எப்படி? என் வயசை பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு என் வயசுக்கு மரியாதை கொடுங்கன்னு சொன்னா. யாழினி, நான் வயசுக்கு மரியாதை கொடுக்க சொல்ல. வயசுக்கு மரியாதை கொடுத்தோன்னா நேற்று உள்ள எடுத்ததுக்கு பசாமல் உட்காந்துருந்துருப்பேன், சத்த போடாமல். புரியுதா? அதை தெரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் வயசை வந்து இந்த கொண்டெஸ்ட்ல எடுக்கல. கொண்டெஸ்ட்ல இருக்கிற வயசு காளிதாசன் நடந்திருந்தேன்னா இப்போ நான் இங்கே உட்காந்துருக்க மாட்டேன். அந்த கோவத்தின் வெளிப்பாடு என்னன்னா, அவர் அப்படி சொல்லியுமே சில பேர் அந்த வயசு பாகுபாடு பார்க்குறாங்கன்னு அவர் நினைக்கிறாருன்னு எனக்கு தோணுது. இன்னும் லீடர் போர்டிங் இருக்கு, வரட்டும், சந்திப்போம். இப்போ நீங்க சொன்னீங்க தெரியுமா வயசை வச்சு பேசுறேன்னு, அப்போ அந்த ஃபைனல் ரீசா வரும்போது அப்போ பேசுவோம். இது அதுக்கு நான் காத்திருக்கேன். நன்றி, வணக்கம் யாழினி. நன்றி, வணக்கம் காளிதாசன் சார். நம்மளே பார்க்குறோம் போட்டி, யார் பெஸ்ட்டாக பண்ணுறா, யார் பெஸ்ட்டாக பண்ணலன்னு. ஸோ அவர் ரொம்ப ஆணித்தனமாக திரும்பி ஜட்ஜஸ் ரிசால்வ் பண்ணட்டும் அப்படி ரொம்ப தெரியல, ரொம்ப ஃபேமாக இருக்கிறாரு. லீடர் போர்டை பார்த்துடலாம் சார். ரொம்ப இழுத்து பேசி எதுக்கு இவ்வளோ கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி எனக்கு ஒன்றும் புரியலை. ஸ்ட்ரெயிட்டாக ரிசல்ட்ஸ்குள்ளே போயிடலாமே. இப்போ சொல்கிறாரு பார்த்துருவோம் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன். ரதி மேனனோட ரிசல்ட்ஸ். ஸோ இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு ரிசல்ட்ஸை காட்டுறோம். உங்களோட ரேங்கிங்கையும் ரதி மேனனோட ரேங்கிங்கையும் கம்பேர் பண்ணி. ஆனால் முதல் 6 இடங்களை மட்டும்தான். நீங்கள் வருணை முதல் இடத்துல வச்சுருக்கீங்க, அதே முதல் இடத்துல ரதி வருணை வச்சுருக்காங்க. வருண் 2 பக்கத்துலேயும் முதல் இடம். அண்ட் சேம் கோஸ் ஃபார் செகண்ட் பிளேஸ். உங்கள் ரேங்கிங் படி யாழினி 2வது இடம், ரதி மேனன் ரேங்கிங் படி யாழினி 2வது இடம். ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் வருது. இதை பற்றி மேபி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரதியோட ரேங்கிங்கில் டாப் 6லேயே இல்லாத கிருஷ்மிதா நம்ம ரேங்கிங்கில் 3வது இடத்துல இருக்காங்க. அது காரணம் என்ன? மேபி அவங்க இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளவங்க, ரொம்ப மைன்யூட் டீட்டெயில்ஸ் அவங்க இப்போ நம்ம மறந்துருப்போம். ஸோ அதனால அங்கே கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ரிவர்ஸில் பார்த்தா ரதியோட ரேங்கிங்கில் 4வது இடத்துல வந்திருக்கிற அலெக்ஸ் உங்கள் ரேங்கிங்கில் 10வது இடத்துல இருக்காரு. இதுக்கு காரணம் என்ன? ஓட்டிங் முறைப்படி நம்ம சிறந்த 2 பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கண்ணோட்டத்தில் யாருக்கு அப்படின்றத நம்ம ஓட் பண்ணியிருந்தோம். ஒருவேளை அலெக்ஸ் வந்து மேபி நம்ம 3, 4ன்னு போயிருந்தால் அவரோட பேர் அங்கே வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. டாப் 2ல் அவரோட பேர் அதிகமாக வராததுனால அவர் 10வது இடத்துல இருக்காரு. ஆனால் இந்த பட்டியலில் அவர் 4வது இடத்துல இருக்கிறது இன்றைக்கி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஒரு அங்கீகாரமாக தான் நான் பார்க்குறேன். இருந்தாலும் இட்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். எல்லாமே சிமிலராக இருந்தால் அப்புறம் எதுக்கு நம்ம அந்த contestant voting பண்ணுறோம் இல்லையா? ஸோ அட் சம் பாயிண்ட்
ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்கிறதுல தவறில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த டாப் கான்டெஸ்டன்ஸ் ரேங்கிங் மாறிக்கிட்டே தான் இருக்குது. பாட்டம் லிஸ்ட்டில் பார்க்கும்போது அடிக்கடி ஒரு சில பேர்கள் திரும்ப ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆல் ஐ விஷ் டு சே இஸ் இருக்கலாம், ஆனால் தயவு செய்து மனசு விட்டுறாதீங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது. டான்ஸ் சேலஞ்ச் அடுத்த வாரம் வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் போடாத எஃபர்ட்டை போடுங்க, ஆடாத ஆட்டத்தை ஆடுங்க. அத்தனை பேர் ஆடிஷன் வந்திருந்தாங்க. ஏன் உங்கள் 12 பேரை தேர்ந்தெடுத்தோம்? உங்ககிட்ட ஏதோ இருக்கிறதுனால தான். ஸோ உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஏதோ இருக்குது, மனசு மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ ஏதோ ஒரு கட்டத்தில் தோத்தானும் திரும்ப போயிட்டே இருக்கணும். ஸோ கிவ் இட் யுவர் பெஸ்ட் எஃபர்ட், மனசு விட்டுறாதீங்க. கிவ் யுவர் செல்ஃப்ஸ் a big round of applause. அண்ட் வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அடுத்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம். ஏன்னா அடுத்த வாரம் 2 contestants எலிமினேட் ஆக போகிறாங்க. டாப் 10 contestants-ஓட நாம் நேராக மீடியாகார்ப் ஸ்டுடியோஸ்லேருந்து லைவ் அண்ட் டைரக்டாக உங்களை மாபெரும் போட்டியில் 2 வாரத்தில் சந்திக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். இது வி சுப்ரீம் மீடியாகார்ப்பின் அடுத்த மகத்தான நட்சத்திரத்துக்கான மாபெரும் தேடல். தேங்க்யூ, குட் நைட். இன்னைக்கு அஷ்ரஃப்க்கு நான் பேசணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை, பட் நான் பேசினேன் அப்படிங்கிறது சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் திவ்யாவுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும், அதை சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அவங்களே எனக்காக பேசாதப்போ நான் ஏன் அதை பேசணும்? ஸோ அப்போ அந்த பட்சத்தில் என் கேரக்டராக அப்படி நினச்சி அவங்க போட விருப்பப்படலை அப்படின்னா நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. Chase the dream, yeah, we reign supreme. Be supreme, hit the beat. Let the spotlight gleam. Come chase the dream.